எக்ஸோட புருஷன் இறந்து போனதுனால அந்த பொண்ணை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோவே கிளம்பி போறாரு. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை பார்த்ததும் போய் கட்டி பிடிக்கிறா. கேரளாவுல பிக் பாஸே மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவை நடத்திருக்காங்க. ஒரு 6 போட்டியாளர்களை ஒரு குடும்பமே இறந்து போன பங்களாக்குள்ள கொண்டு விடுறாங்க. முதல் நாள் அவங்களை ஏ டீம் பி டீம்னு பிரிச்சு ஒவ்வொருத்தங்களை ரூமுக்குள்ள அனுப்பி விடுறாங்க. அங்க இருக்கிற டீமே பேய் வந்த மாதிரியும் பிசாசு வந்த மாதிரியும் சத்தங்களை எழுப்புறாங்க. இந்த வீட்டுல காலையில யாருக்குமே டாஸ்க் கொடுக்காம நைட்டு மட்டும் தான் டாஸ்க் கொடுக்கறாங்க. 2வது நாளும் கடவுள் கிட்ட இதை பார்க்க முடியும், பிசாசுகள்கிட்ட இதை பார்க்க முடியாதுன்னு ஒரு ஹிண்டையும் கொடுத்து இதை கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு டீம் வீட்டுக்குள்ள தேடவும் இன்னொரு டீம் வெளியே அதை தேடி சுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு சின்னதா ஒரு கதவு இருக்குது. இத பார்த்த ஷாம்புங்கிற பையனும் அந்த கதவை போய் திறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அந்த டீம்ல உள்ளவங்க எவ்வளவு வேண்டான்னு சொல்லியும் அதை கேட்காம அந்த கதவை திறக்கவும் ஒரு மிகப்பெரிய போர்ஸ் வந்து அவனை அப்படியே அடிச்சு பின்னாடி தள்ளுது. அவனை தூக்கிட்டு அந்த டீம்ல உள்ளவங்களும் திருப்பியும் அதை பேய் வீட்டுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இவங்க தூக்கிட்டு வந்த அந்த ஷாம்புங்கிற பையனும் ஒரு கிணத்துக்கு மேல தூக்குல தொங்கிட்டு இருக்கான். அவன் கூட போன நாராயணுங்கிற பையனும் யார் சொன்னாலும் கேட்காம ஒரு பாலடைஞ்ச ஒரு ரூமுக்குள்ள போய் நின்னுட்டு கதவை பூட்டிக்கிறான். கொஞ்ச நேரத்துல மேல இருந்து மொத்தமா இடிஞ்சு அவன் மேலேயே விழுந்த அந்த பையன் இறந்து போறான். இதெல்லாம் பார்த்த அந்த 3வது பையனும் வீட்டுக்குள்ள போய் கதறி கதறி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த நாராயண்கிற பையனும் நடந்து வந்து அந்த சேர்ல வந்து உட்காருங்க. அந்த 3வது பையனுக்கு என்ன சொல்லன்னு தெரியாம இறந்து போனவன் எப்படி உயிரோட வருவான்னு பேரஞ்ச மாதிரி நிக்கிறான்.